எந்த ஒரு சர்வைவல் சூழ்நிலையிலையும் இலக்குங்கிறது எப்பவும் ஒண்ணுதான், உயிரோடு அங்கிருந்து வெளியே வர்றது. ஆனா 72 மணி நேரத்துக்கு பிறகு உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிக்கும். நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்க நாம இங்க இருந்து மேல போகணும். கமான், கொஞ்சம் வெதர பாரு நண்பா. டூவல் சர்வைவலின் இந்த எபிசோட்ல டேனியல் மற்றும் ஆல்பர்டோ குயிட்ஸாலண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மழை நின்னுடுச்சு பாரு, தண்ணியோட அளவும் குறைஞ்சிருச்சு. இது குறைவான வளங்களோட இருக்கிற பெரிய ஏற்ற சூழல் இல்லாத மெக்சிகோவின் வட மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி. இங்க எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஓ மை காட், இப்ப இது என்ன? அது ஒரு குகையா? இவங்க இங்கிருந்து வெளியேறதுக்கான ஒரே வாய்ப்பு பல்லாயிரம் கிலோமீட்டர் நீளமான உலகத்தோட ஆராயப்படாத மிக நீளமான குகை அமைப்பை கடந்து வர்றதுதான். மலையை நோக்கி நேரா இந்த வழியா தான் தண்ணி எல்லாம் கீழே போகுது. இந்த சுவர்லாம் கொஞ்சம் பாரு. கொலம்பிய இயற்கை ஆர்வலரான டேனியல் டிராடோவும் முன்னாள் மெக்சிக ராணுவ வீரர் ஆல்பர்டோ பெக்யூராஸும். ஆல்பர்டோ, மழை பெய்ய போகுது. ஏற்கனவே குளிர்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். திரும்ப நான் கஷ்டப்பட விரும்பல. இல்ல, உனக்கு புரிய மாட்டேங்குது. நாம ஏதாவது சீக்கிரமாவும் ஃபங்க்ஷனலாவும் பண்ணி ஆகணும். 2 வெவ்வேறு உலகங்களை சேர்ந்த 2 சர்வைவல் நிபுணர்கள் இந்த கண்டத்தை சார்ந்த ரொம்ப தனிமையான பகுதிகளில் ஒண்ணுல அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட சூழ்நிலையில ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. இந்த தருணத்துல நிலத்துக்கடியில எப்படி சர்வை பண்றதுன்னு காட்ட போறாங்க. டேனியல், எனக்கு முன்னாடி வெளிச்சம் தெரியுது. டேனியல் டிராடோ கொலம்பிய இயற்கை ஆர்வலர் மற்றும் முன்னாள் மெக்சிக ராணுவ வீரர் ஆல்பர்டோ பெக்யூரோஸ். டூவல் சர்வைவல் மெக்சிகோ, கொலம்பியா. புயப்லா மாநிலத்தின் தென்மேற்கு பகுதியில கிழக்கு சியரா மாட்ரேல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த குயிட்ஸாலாண்ட். மெக்சிகோவில் அதிக ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதி. இந்த பனி மூடிய மழைக்காடுகளுக்குள்ள பல எரிமலைகளை கொண்ட மலைத்தொடரும் ஆழமான பள்ளத்தாக்குகளும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்மளால கிட்டத்தட்ட எதையும் சரியா பார்க்க முடியாது. இந்த குகை அமைப்பின் ஏதாவது ஒரு சுரங்கத்துல மாட்டிக்கிட்டா குகைகளை பத்தி அனுபவமிக்க நிபுணர்களுக்கு கூட அது உயிருக்கே ஆபத்தா முடியலாம். நம்மளோட உடம்ப வாமா வச்சுக்க நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சாகணும். இன்னைக்கு நாள் பூரா மழை பெய்ய போகுது. நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். ஆமா. ஏய், கொஞ்சம் இரு ஆல்பர்டோ. இங்க ஒரு கத்தி இருக்கு. வாவ், பிரமாதம். இங்க பாரு, இது எக்ஸ்லியால ஆன ஒரு பை. எக்ஸ்லின்றது ஒரு நேச்சுரல் ஃபைபர். உள்ளூர் மக்கள் இதை தான் பெரும்பாலும் காஃபியும் மிளகையும் எடுத்துட்டு போக பயன்படுத்துவாங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன அது? இல்ல இல்ல, நீ என்ன பண்ற? விடு, அது குடிக்காத குடிக்காத. ஏன் வேணாங்க? என்னன்னு கூட தெரியாது. என்னன்னு தெரியாது. உன்னை எதுக்காக குடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா டேனியல்? டேனியல் இப்ப பண்ண விஷயம் எல்லா சேஃப்டி புரோட்டோகால்ஸுக்கும் எதிரானது. அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அது அவன் குடிச்சுக்கிட்டு இருந்தான். இது லிக்கர். நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண இது உதவியா இருக்கும். இப்ப கொஞ்சம் குடிக்க விரும்புறியா? இல்ல, அப்புறமா தேவைப்படும். எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேட்டரி கூடவே அலுமினியம் ஃபாயிலும் இருக்கு. அலுமினியம் ஃபாயில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற ஒரு விஷயம். என்கிட்ட ஒரு பேட்டரியும் இருக்கு. இது எங்களுக்கு அப்புறமா பயன்படும் நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம எந்த பக்கமா போக போறோம்? இங்க இருந்து நாம கிழக்கு நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். எங்க குயிட்ஸாலாண்ட்ல கிழக்குல ஒரு குகை அமைப்பு இருக்கு. இந்த நாட்டிலேயே ஒரு பெரிய குகை அமைப்பு. சரி, திசையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கிழக்கு எது, மேற்கு எதுன்னு? முதல்ல அதுக்கு நாம இந்த மலை ஏறணும். அங்கிருந்து நம்ம திசைகளை தெரிஞ்சுக்கலாம். என்ன நினைக்கிற? எனக்கு அப்படி தோணல. சுத்தி இருக்கிற பனிமூட்டத்தை பாரு, எதுவுமே தெரியல. மேல போனா மட்டும் நம்மளால எப்படி பார்க்க முடியும்? குறைஞ்சது இந்த இடத்தை விட அங்க கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு அப்படி தோணல. இங்க நிறைய மரங்கள் இருக்கு. நாம இயற்கை கிட்ட இருந்து ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கணும். திசையை தெரிஞ்சுக்க ஏதாவது பண்ணணும். அப்பதான் நம்மளால சரியான திசையில போக முடியும். சரி, நீ என்ன இயற்கை கிட்ட கேட்க போறியா? நாம பண்ண வேண்டியதெல்லாம் இயற்கையை கவனிச்சா மட்டும் போதும். அது தானா நமக்கு வழி காட்டும்.
அது மேலே ஏற நினைக்கிறியா? இல்ல மேலே ஏற வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கோம். இந்த பாசிங்க வளர்றதுக்கு ஈரப்பதம் தேவை. மரத்தோட எந்த பகுதி வடக்க நோக்கி இருக்கோ அங்க சூரிய ஒளி கம்மியா இருக்கும். பாதி மரத்துல பாசி பிடிக்கல, மிச்சத்துல பாசி பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் நார்த், இது ஈஸ்ட், அது வெஸ்ட். இப்ப நம்ம கிழக்கு நோக்கி போகணும்னு சொன்னா அது அந்த பக்கம். இந்த டெக்னிக் சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. இங்க எல்லா இடத்துலயும் ஈரப்பதம் இருக்கு, எல்லா மரங்களையும் அதை சுத்தி நிறைய பாசி பிடிச்சிருக்கு. நானும் உங்ககிட்ட பேசணும்னு பார்த்தேன், ஆனா நேரத்தை வீணாக்க முடியாது. வா போலாம். வீணாக்க நேரம் இல்லையா? உங்ககிட்ட வேற ஏதாவது டெக்னிக் இருந்தா சொல்லு. நீ ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற? அதான் சொன்னல, நம்ம மலைக்கு மேல போகணும். அங்க இருந்து சுத்தி என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். கமான் ஆல்பர்ட்டோ, கொஞ்சம் வெதரை பாரு. நான் சொல்றது கேளு டேனியல், நம்ம கண்ணால பாக்குறத மட்டும்தான் நம்பணும். இந்த அறிகுறின்ற விஷயத்தெல்லாம் நம்பாத. அடுத்த தடவை நீ சொல்ற மாதிரி பண்ணலாம், ஆனா ப்ளீஸ் இந்த தடவை என்ன நம்பு. நீ முதல்ல ஏன் டெக்னிக்கை ட்ரை பண்ணனா நான் உன்னோடத நம்புறேன். அதான் நியாயமானது. நாம முதல்ல மேல போகலாம், அங்க ஒரு தெளிவான வியூ கிடைக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம். அது மூலமா கிழக்கு திசை எதுன்றதை நாம தெரிஞ்சுக்கலாம். இதை நாம பண்ணணும். குருட்டுத்தனமா நான் நடக்க போறதில்ல, சரியா? இந்த சூழ்நிலையில நான் ஆல்பர்ட்டோ கூட வாக்குவாதம் பண்ண விரும்பல. அதனால அவன் சொல்றபடி பண்ண போறேன். ஏன்னா அவன் கிழக்குன்னு சொல்றது வித்தியாசமா இருக்கு. அது ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. தெளிவான சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறமும் இப்படி மலையில ஏறுறது ஒரு முட்டாள்தனம். இங்க பாரு, இது ஒரு நல்ல இடம். இப்ப நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். இங்க மரங்க கம்மியா தான் இருக்கு, ஆனா எல்லாமே பனிமூட்டமா இருக்கு. நான் தான் சொன்னல, இங்க இருந்து ஒன்னும் தெரியாது ஆல்பர்ட்டோ. இந்த இடத்துல இருந்து நம்மளால எதையும் சரியா சொல்ல முடியாது. மேல இருந்து எதையும் பார்க்க முடியாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். எல்லா இடத்துலயும் பனிமூட்டமா இருக்கு. தெளிவான சிக்னல் கிடைச்சும் நாங்க இவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்திருக்கோம். உன் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப ஏன் பிளான் படி போலாம். நான் கீழே போறேன். நேரம் கடக்க கடக்க பனிமூட்டமும் அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யற மாதிரியே இருக்கு. இந்த பனைமரம் பார்க்கிறதுக்கு வேடிக்கையா இருக்கு. இதுல இருக்கிற இந்த மாதிரி இலைங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் ஏதாவது பட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னாச்சு? அந்த செடியில இல்ல கீராத. இந்த பிளான்ட் பேட் வுமன்னு சொல்லுவாங்க. இது அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். நெருக்கமா கவனிச்சா அதோட முள்ளுங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த பேட் வுமன் செடியில மத்த முள் செடிகள் மாதிரியே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும். நம்மளோட சர்மத்துல அது ஒராசன உடனே அந்த முள்ளு ஒரு டாக்ஸினை ரிலீஸ் பண்ணும். அது நம்ம சர்மத்துல எரிச்சலையும் அரிப்பையும் உண்டாக்கும். கொலம்பியால இதை ஆர்டிகான்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இது அதை விட அதிகமா அரிப்பை ஏற்படுத்துது. என் கையை கொஞ்சம் பாரு. ஆமா, நீ அதை ஸ்கிராச் பண்ணா அப்புறம் இன்னும் அதிகமாயிடும். அடச்சே, இது ரொம்ப அரிக்குது. இந்த சூழ்நிலையில நான் டேனியலுக்கு பண்ணக்கூடிய ஒரே உதவி இங்க இருந்து முன்னேறி போய் எரிச்சல்களை அடக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரு செடியை கொண்டு வந்து அவனோட வலிக்கு உதவணும். இங்க பாரு டேனியல், இது மட்டும் நான் நினைக்கிற மரமா இருந்தா உன் அரிப்புக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. இதுதான் பிரபலமான ரத்த மரம். இந்த மரத்தோட முதல் பட்டையை வெட்டின உடனே ரத்த மாதிரியே ஒரு சிகப்பு தண்ணி வெளியில வரத நம்ம பார்க்கலாம். இதுதான் உனக்கு உதவ போகுது. இது வேலை செய்யும் நினைக்கிறேன். கண்டிப்பா வேலை செய்யும், என்ன நம்பு. சீக்கிரமே உன் தோலோட அந்த பகுதி ஆறிடும். இந்த பட்டையில இருந்து ரத்தம் மாதிரியே இருக்கிற ஒரு சிகப்பு தண்ணி வரும். அதை நம்ம சருமத்துல தேய்க்கும் போது அது வெள்ளையா மாறி மருந்து வாசனை அடிக்கும். உனக்கு தண்ணியோட சத்தம் கேக்குதா? நாம அதை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். வாவ், அது ரொம்ப சத்தமா இருக்கு. ஒரு பெரிய ஆறா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இது ஒரு நீர்வீழ்ச்சி. இதோட சத்தம் நமக்கு அங்க வரைக்கும் கேட்டதுல ஆச்சரியமே இல்ல. இது ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி. இப்ப நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? சீக்கிரமா போலாம்.
தூய்மையான சுத்தமான தண்ணி. இது ஒரு புதையல் மாதிரி. இது பூமியையும் கல்லையும் சுத்தம் பண்ண மழை தண்ணி. அதுக்கு அர்த்தம் இருக்கிறதுலே தூய்மையானது. இங்கிருந்து நம்ம முன்னேறணும். கமான். இங்க நாங்க ஒரு நீரோட்டத்தை கண்டுபிடிச்சதால அதை பின்தொடர வேண்டியதான் பாக்கி. ஒரு நீர்நிலைக்கு பக்கத்திலே நடக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல அது ஆபத்தானதும் கூட. பாக்குறதுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த தண்ணியோட வேகம் பலமா இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் இதை பாரு. இங்க இருந்து நம்ம எங்க போறது? இங்க இருந்து கீழே போக எனக்கு எந்த வழியும் தெரியல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொம்ப அடர்த்தியா இருக்கு. இங்க இருந்து குதிக்கிறது தான் ஒரே வழியா இருக்கும். இல்ல அது சாத்தியமே இல்ல. ஆனா குதிக்கிறது தவிர நம்ம கிட்ட வேற வழி இல்ல, புரிஞ்சுக்கோ. இங்க இருந்து நான் குதிக்கணும்னு சொல்றியா? இது எவ்வளவு ஆழம்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை தண்ணியில பாறைங்க இருந்தா என்ன பண்றது? அதனால நமக்கு மோசமா காயம் படலாம். அப்ப வேற என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நாம இதை சுத்தி போய் வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நான் அதை பண்ண போறது இல்ல. அதோட நீ எப்படி போவ? அங்க ஒரு பள்ளம் இருக்கே, அது உனக்கு தெரியல? அதுக்காக நீ ஒரு பாறையோட போய் மோத போறியா? அது முட்டாள்தனம். இங்க பாரு, நீ சுத்தி போறனா நீ போ. நான் இங்க இருந்து குதிக்க தான் போறேன். அதோட அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் இதை சுத்தி போறேன். உனக்கு வேணா நீ குதிச்சுக்கோ, ஆனா நான் இதை எடுத்துட்டு போறேன். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் திரும்பி போக மாட்டேன். இது ஒரு சேஃபான ஆப்ஷனான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ரிஸ்க் எடுக்க தான் போறேன். எந்த ஒரு சர்வைவல் சூழ்நிலையிலையும் ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையோட கடைசி முடிவு ஆகலாம். இங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ண? நான் உனக்கு முன்னாடி இங்க வந்துட்டேன், அதுவும் சேஃபா வந்துட்டேன். அங்க இருந்து நீ குதிச்சிருக்கன்றது என்னால நம்பவே முடியல. இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ உன்னோட மூளையை பயன்படுத்தி யோசிக்கணும். தோன்றதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ பண்ணது முட்டாள்தனம். நீ உன் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண, நான் இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்றேன். அப்படியே ஃபாலோ பண்ணு. அடுத்த தடவை நீ செத்துருவ. இது ரெண்டுமே ஒண்ணுதான். அவங்க அவங்களோட டெக்னிக்கை பயன்படுத்தி கீழே இறங்கி இருக்கோம். இதுக்கே எவ்வளவு கோவப்படுற? டேனியல் ஒரு ராணுவ யூனிட்ல ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒழுக்கையின்மைக்கான அடையாளம். நான் நினைச்சதான் பண்ணுவேன். கொஞ்சம் இம்பல்சிவா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றதுலாம் எனக்கு பழக்கமே இல்லை. இப்ப நம்ம ஷெல்டர் அமைக்க ஒரு இடத்த தேட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ராத்திரி நாம இங்கே தான் தங்கி ஆகணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? இந்த மரத்தை பத்தி என்ன நினைக்கிற? இங்க மேல என்ன பண்ணலாம்னு சொல்ல வர? நிலத்துல இருந்து உயரமான இடத்துல படுத்து தூங்கணும், அதான் பிரியாரிட்டி. ஏன்னா தண்ணியோட அளவு மட்டும் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நம்மள அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஆனா இது ரொம்ப உயரமா இருக்கு. வா மேல போய் பார்க்கலாம். எது சிறந்த டெக்னிக்னு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல சரியா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க ஒரு கொம்பு, அங்க ஒரு கொம்பு, அந்த இடத்துல ஒண்ணு. நமக்கு 2 பேஸ் கிடைச்சிடும். அதுல இருந்து ஒரு கூரையை உருவாக்கலாம். அது நமக்கு போதுமானதா இருக்கும். ஓ, இவ்வளவு போதுமா நண்பா? உனக்கு வேற என்னெல்லாம் வேணும்? ஒரு தலகாணி, போர்வை, பெட்டு, ஜன்னல். இங்க பாரு ஆல்பர்ட்டோ, இப்ப மழை பெய்ய போகுது. ஏற்கனவே குளிர்ல அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இல்ல, நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷனலாவும் வேகமா பண்ணக்கூடியதாவும் வேணும். ஆல்பர்ட்டோ என்ன நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு தெரியல. நாளைக்கு பயணத்தை தொடரணும்னா நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு 2 பை இருந்தா மட்டும் போதும். அது அங்க வச்சிரலாம். இங்க ஒரு நெருப்ப முட்டிடலாம். அது நம்மள இதமா வச்சுக்க, அவ்வளவுதான் நமக்கு தேவை. கத்திய கொடு, நான் பண்றேன். என்னதான் பண்றேன்னு நானும் பாக்குறேன். டேனியல் அவனுடைய சௌகரியத்தை தேடுறதுக்கான நேரத்துல நான் என்னுடைய தேவைகளுக்கான விஷயத்தை தேடுறேன்.
இப்போதைக்கு இங்க இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இங்க ஒரு நெருப்பை மூட்டுறது. நான் 2 உறுதியான கிளைகளை தேடிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நான் கட்ட போற மர வீடுக்கான அஸ்திவாரமா இருக்கும். இங்க மேல நான் கம்புகளை வச்சிருவேன். இது மேல தான் நாங்க படுப்போம். அப்புறம் எல்லாமே சிம்பிள் தான். மழையில இருந்து எங்களை பாதுகாக்க ஒரு கூரையை அமைக்கணும். இந்த பிளான்ட்டை ஆக்சுவலி ஜோகோயோல்னு சொல்லுவாங்க. இதுல நீர் சத்தும் நார் சத்தும் அதிக அளவுல இருக்கும். சாப்பிட இதுல சிலதை நான் எடுத்துக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு இதுதான் எங்களுக்கு கிடைக்க போற ஒரே உணவா இருக்கலாம். நான் இந்த மழைக்காடுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்த விரும்பல. எனக்கு நீளமான கிளைகள் கிடைச்சா அதை நான் பல துண்டா வெட்டிப்பேன். அதனால நிறைய மரங்களையும் வெட்ட வேண்டியிருக்காது. என்ன பாதி காட்டையே வெட்டலான் இருக்கியா? ஆல்பர்ட்டோ எனக்கு உதவி பண்ண முயற்சி பண்றதை நான் உண்மையிலே பாராட்டுறேன். அதனால நாங்க வேலையை சீக்கிரம் முடிச்சிருவோம். இப்போ இது உறுதியா இருக்கு. ஆல்பர்ட்டோ கொடிகளை கூட நான் கூரையை அமைச்சிடுறேன். இந்தா, நான் போய் நெருப்ப மூட்டுற வேலையை பாக்குறேன். ஓகே, வேலையை பிரிச்சு பண்றதா நல்லது. எங்க கிட்ட அதிகமான நேரம் இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் இருண்டுகிட்டே போகுது. நாங்க வேகமா செயல்பட்டாகணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச பையில இருந்து அதோட நார்களை கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பிரமாதமான சரகா பயன்படும். இப்ப நான் நெருப்பை உருவாக்க பயன்படுத்துற டெக்னிக் ரொம்பவே சிம்பிளானது. என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு. அதோட 2 முனைகள்லயும் நான் அலுமினியம் ஃபாயிலோட ஒரு சின்ன துண்டை வைக்க போறேன். அந்த ஃபாயிலோட முனைப்பகுதி மெலிசா இருக்கும். அது ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டை உருவாக்கும். அது மூலமா பேட்டரியில இருந்து வர தீப்பொறியில நான் இந்த சரகுகளை கொளுத்த போறேன். இந்த இடத்துல நெருப்பை உருவாக்குறது எனக்கு ஒரு பெரிய சவால். எல்லாமே ரொம்ப ஈரமா இருக்கு. நெருப்பு மூட்டுறது குறி வச்சு சுடுறதுக்கு சமமானது. இப்படிப்பட்ட ஈரப்பதமான சுற்றுச்சூழல்ல அதை பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த நெருப்பு எங்களை இதமா மட்டும் வச்சுக்கிறது இல்லாம எங்களுடைய ஆடைகளையும் காய வைக்கும். அது கூடவே கொசுக்களையும் காட்டு விலங்குகளையும் எங்களை நெருங்காம பாதுகாக்கும். அதிர்ஷ்டவசமா இங்க எங்களை சுத்தி நிறைய கொடிங்க இருந்தது. அதனால இந்த கொடிகளை வச்சு நான் ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்ன போறேன். அதுக்கு மேல இலைகளை வைக்க போறேன். வேலையெல்லாம் முடிஞ்சது ஆல்பர்ட்டோ. இப்ப இது மேல போட கொஞ்சம் இலைகளை கொண்டு வரேன். நல்ல வேளை நீ நெருப்பு மூட்டிட்ட. எல்லாமே ஈரமா இருந்ததால ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படியோ பண்ணிட்டேன். அதுவும் நல்லதுதான். ஏய், கொஞ்சம் உதவி பண்றியா? கண்டிப்பா. ஷெல்டர் தயாராயிடுச்சு. எங்க நெருப்பும் தயாராயிடுச்சு. நீ ஒரு ராணுவ வீரனோட இருக்கிறன்றத மறந்துடாத. இங்க எனக்கு சிலந்திகளோ புழுக்களோ இல்ல வேற ஏதாவது பூச்சி கிடைச்சாலும் நான் அதை சாப்பிட போறேன். சாப்பிட எதுவும் கிடைச்சிருக்குன்னு மட்டும் சொல்லாத. நீ நினைச்சது ரொம்ப சரிதான். நான் இந்த ஜோகோயோல் செடியை கொண்டு வந்திருக்கேன்.
இன்னைக்கு வெறும் வயித்தோட தூங்க வேண்டியதில்லைன்னு சந்தோஷப்படு. இது அப்படியே உரிச்சு மெல்லணும், அவ்வளவுதான். இதுல எலுமிச்சையோட சுவை வருது. இன்னும் சொல்ல போனா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃப்ளோவர் இலை மாதிரி. ஆமா ஆமா, அந்த ஃப்ளேவர் இதுல இருக்கு. ரெண்டுமே ஒரே இனத்தை சேர்ந்தது தான். ஜோக்கையல் செடியில நிறைய தண்ணி, விட்டமின்ஸ், அப்புறம் ஃபைபர் இருக்கு. சரி, இப்போ உன்னோட அரிப்பு எப்படி இருக்கு? அதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அரிப்பு கிட்டத்தட்ட போயிடுச்சு. பார்க்க இன்னும் சிவந்து தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல. தேங்க்யூ நண்பா. ஸோ ஒரு ராணுவ வீரனா இருக்கிறத தவிர உன்னோட ஹாபிஸும் பேஷனும் என்ன? பாரு, என்னோட ஹாபிஸை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நைட்டு நம்மளால தூங்கவே முடியாது. பரவாயில்ல, சொல்லு. எனக்கு கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். உனக்கு எப்படி மலை ஏறுறது பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு கிராவ் மகா. கிரவ் மகானா என்ன? இங்கிலீஷ்ல அதுக்கு அர்த்தம் கான்டாக்ட் ஃபைட். அடிப்படையில் அது ஒரு சண்டை போடுற முறை, ஒரு தற்காப்பு முறை. ஆரம்பத்துல நம்ம ஒரு சப்மிசிவ் பொசிஷன் எடுத்துக்கணும். ஆனா சரியான நேரம் வந்த உடனே ஒரு சரியான நேரத்துல ஒரு சரியான அடியை கொடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிடணும். அங்கிருந்து கத்தி ஓடணும். அப்புறம் அங்க என்ன ரிசோர்சஸ் கிடைச்சாலும் குச்சோ கல்லோ அதை பயன்படுத்தி அங்கிருந்து உயிரோட வெளியில தப்பிக்கணும். ஏற்கனவே இந்த சவால நாங்க 30 மணி நேரம் இருந்திருக்கோம். ஆனா இன்னும் எதுவும் சாப்பிடலன்றது கவலையா இருக்கு. கூடவே இங்க வரைக்கும் வரத்துக்கு நாங்க நிறைய எனர்ஜி இழந்திருக்கோம். எங்களுக்கு இப்ப உணவு தேவை. இந்த பையையும் கொடியையும் வச்சு ஒரு பேக் பேக்க பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இரு, அது எப்படின்னு காட்டுறேன். இந்த பையை தூக்கிட்டு போறதுக்கான சிறந்த வழி இதை ஒரு பேக் பேக்கா மாத்துறது தான். இது மூலமா நம்மளுடைய கைகள் ஃப்ரீ ஆயிடும். நடக்கும் போது பேலன்ஸ் பண்ண முடியும். கூடவே இதுல நிறைய பொருட்களையும் கொண்டு போக முடியும். இப்ப இது ஒரு நல்ல பேக் பேக். வா போலாம். எந்த திசையில போகணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இப்ப நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஆறை பின்தொடர்ந்து மனிதர்களை கண்டுபிடிக்கணும். மழை நின்றுடுச்சு பாரு. தண்ணியோட அளவும் குறைஞ்சிருச்சு. ஆமா, உனக்கு தெரியுமா இந்த பகுதியில் நிறைய குகைங்க இருக்கு. அது மூலமா தான் இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகுது. இங்க தரையில பாத்தியா, இந்த கல்லுங்கள்ல விரிசல் இருக்கும். அது எல்லாமே தண்ணியால தான். ஹே டேனியல், நான் ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாம ஒரு சரியான உணவை சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, நாம சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சொல்லப்போனா 30 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய காட்டுக்கு நடுவில் நமக்கு எதுவும் கிடைக்கலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, பார்த்தனா காட்டோட இன்னும் ஆழமான பகுதியில் நமக்கு இன்னும் நிறைய ரிசோர்சஸ் கிடைக்கலாம். ஆனா உள்ள போகணும்னா நம்ம வழி மாறி போய் அங்க காட்டுல தொலைஞ்சு போயிடலாம். ஓ மை காட், இப்போ இது என்ன? அது ஒரு குகையா? ஆமா, நீ சொல்றது சரிதான் நினைக்கிறேன். நாம ஏன் அதுக்குள்ள போகணும்? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இது ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்கு. ஆல்பர்டோவும் டேனியலும் இந்த பயணத்தை தொடர பனி சூழ்ந்திருக்கிற இந்த காட்டை சுத்தி போக போறாங்களா, இல்ல ஒரு குகைக்குள்ள நுழையணுமாங்கிறத முடிவு பண்ணி ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க இருந்து மேல போலாமா? அது ஒரு கல் சுவர் தான், ஆனாலும் கொஞ்சம் ஈரமாவும் இருக்கு. மேல ஏறும்போது மட்டும் வழுக்கி விழுந்தோம்னா கண்டிப்பா அங்கிருந்து தரையில விழுந்து செதறிடுவோம். அப்புறம் காட்டுக்குள்ள திரும்பி போறதும் ஒரு ஆப்ஷன் தான். ஆனா அங்க நம்ம தொலைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு விஷயத்தை பத்தி எனக்கு கவலையா இருக்கு. முதல்ல இப்போதைக்கு மழை பெய்யல. ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சா தண்ணியோட அளவு ஈஸியா அதிகமாகி நம்மள உறிஞ்சு துப்பிடும். ரெண்டாவது, இதோட என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு, ஆனா எக்ஸிட் பல 100 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம். அங்க நம்ம எப்படி போறது? எனக்கு தெரியல நண்பா, இது கொஞ்சம் ஆபத்தானது. கூடவே வெளிச்சமும் இல்ல, நம்மளால சரியா வழியை கண்டுபிடிக்க முடியாது. நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அங்க இருக்கிற சில குச்சிகளை எடுத்து ஒரு தீப்பந்தம் பண்றதை பத்தி என்ன நினைக்கிற? ஏன்னா இருக்கிறத வச்சுதான் என்னால யோசிக்க முடியும். ஆமா, அது பிரமாதம்.
இப்ப நாங்க 2 தீப்பந்தங்களை உருவாக்க போறோம். அதுக்கு எங்களுக்கு 2 நீளமான கம்பு தேவை. அந்த கம்போட ஒரு முனையில அந்த பைய கிழிச்சு கட்ட போறோம். அதுக்கப்புறம் அது மேல கொஞ்சம் லிக்கரை ஊத்தி அதை கொளுத்த போறோம். திரும்ப அதை குடிச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லாத. நான் மோந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, லிக்கரை இப்ப சரியா இந்த இடத்துல ஊத்து. இன்னொன்னுத்துக்கும் கொஞ்சம் மிச்சவை. இது மட்டும் எங்கேயாவது பாதியிலே அணைஞ்சு போச்சுன்னா அப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுக்கே பாதி பாட்டில் முடிஞ்சது. நீ ரெடியா டேனியல்? ஆரம்பி நண்பா. அது கொளுத்தின உடனே நீ தள்ளி போயிடு. அது நமக்கு ஈஸியா இருக்கும். பிரமாதம். இப்ப அது அணையாம பாத்துக்கோ. என்னோடதை ஏத்திக்கிறேன். சரி ஆல்பர்ட்டோ, நேரத்தை வீணாக்க முடியாது. வா போலாம். நம்ம வேகமா நகர்ந்து போயாகணும். இந்த குகைக்குள்ள போறதன் மூலமா நாங்க எடுக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னா, ஒருவேளை இங்க தண்ணியோட அளவு மட்டும் அதிகரிச்சதுன்னா அதுலயே நாங்க முழுக அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, இங்க இருக்கிற சுவர் கூட ஈரமா இருக்கு. ஆனா எப்படி இருந்தா தெரியல. நாம ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்க போறோம். நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் டேனியல். வா, நகர்ந்துகிட்டே இருக்கலாம். தீப்பந்தத்துல இருக்கிற அபாயம் என்னன்னா, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஆக்சிஜன் தேவை. அதனால குகையில மிச்சம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆக்சிஜனையும் அது எடுத்துக்க போகுது. தண்ணியோட அளவு அதிகமாக கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கலாம். நம்ம சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். டேனியல், ஒவ்வொரு அடியிலையும் இந்த குகை குறுகலாகிட்டே போகுது. நாம ஏதாவது பண்ணி ஆகணும். நாம தொடர போறோமா இல்ல திரும்பி போறோமான்னு முடிவு பண்ணணும். நாம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பாதை மட்டும் முன்னாடி அகலமாகலனா நாம இங்க இருந்து திரும்பி போறது தான் நல்லதா இருக்கும். ஜாக்கிரதை, இங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அடாடா, இத பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க தண்ணி எப்படி லீக் ஆகுதுன்னு பாரு. மலைகள்ல இருந்து இது கசியுது. அப்படின்னா வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். குகைக்குள்ள போக போக தான் இந்த இடம் எவ்வளவு ஆபத்தானதுனோ இதுல பயணிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குகைக்குள்ள வந்தது நல்ல முடிவுன்னு எனக்கு தோணல. நாம ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கோம். ஆனா வெளியில போறதுக்கு வழி இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப இங்க இருந்து திரும்பி போறது கூட ஒரு ஆப்ஷன் இல்ல. சீக்கிரமே ஏதாவது வழி கிடைக்கணும்னு நம்புறேன். இல்லனா நமக்கு பெரிய பிரச்சனை தான். இங்க ஏதோ நகர்ந்த மாதிரி இருந்தது. தண்ணி இல்லையா? ஒரு மீனா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஓ, இது ஒரு இறால். உன்னால அதை பார்க்க முடியுதா? ஆமா, கூடவே நல்ல பெரிய இறால். டேனியல், இது கொஞ்சம் பிடி. என் அதிர்ஷ்டத்தை ட்ரை பண்ணி பார்க்கறேன். இங்க ஒண்ணு இருக்கு. இது என்ன கடிச்சிருச்சு. இது ஒரு ஆத்து இறால். ஆமா, இது ஒரு ஆத்து இறால். உண்மையிலே இது ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கு. இந்த ஆத்து இறால்லாம் ஒரு புரோட்டீன் சோர்ஸ். இத நாங்க நழுவ விட்டுறக்கூடாது. அடுத்த இறால் உனக்கானது நண்பா. சரி, எனக்கு ஒன்று எடுத்து கொடு. சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். இந்தா, இதை மட்டும் நான் இந்த சாப்பிட்டுக்கிறேன் நண்பா. அப்புறம் இங்க இருந்து கிளம்பலாம். இந்த பயணத்துல சர்வை பண்ண நமக்கு உணவு தேவை. நாங்க ஏதாவது சாப்பிடணும்னு தெரியும். ஆனா அதை விட முக்கியமா அந்த குகையை விட்டு வெளியில போயாகணும். அப்படின்னா சாப்பிடுறது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரியா? உனக்கு மட்டும்தான் உணவு தேவைன்னு நினைக்கிறியா? எனக்கு உணவு தேவை. ஆனா அதை விட முக்கியமா இங்க இருந்து வெளியில போயாகணும். ஒருவேளை நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டா அப்புறம் சாப்பிட்டதுல என்ன பிரயோஜனம்? டேனியல், இங்க பாரு. நாம இந்த வழியா போகணும். இது மட்டும் சரியான முடிவா இல்லனா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் ஆல்பர்ட்டோ. கம் ஆன் டேனியல், இந்த பக்கமா போனா வெளியில போக வழி இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாதைங்க பிரிஞ்சு வர இடத்துக்கு நாங்க வந்தோம். நாங்க மட்டும் அதுல சரியான பாதையை தேர்ந்தெடுக்கலனா அப்புறம் எங்களுக்கு இந்த பயணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். தண்ணி கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சுவரெல்லாம் கொஞ்சம் பாரேன். வா, முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். வா வா. இந்த கண்டத்தின் மிகப்பெரிய குகை அமைப்புல தொலைஞ்சு போய் டேனியல் மற்றும் ஆல்பர்டோ முக்கிய காலக்கெடுவான 72 மணி நேரத்துல கிட்டத்தட்ட பாதியை நெருங்கிட்டாங்க. இந்த சமயத்துல சர்வைவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிடும். பாதை இங்க பெருசாகிட்டு இருக்கு டேனியல். அதுவும் நல்லதுதான். டேனியல், சீக்கிரம் வாங்கி, ஒரு வெளிச்சம் தெரியுது. அது எக்ஸிட்டா இருக்கும் நான் நம்புறேன் ஆல்பர்டோ. இது எக்ஸிட் தான் டேனியல். தண்ணி கசியறத பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அங்கேயே மூழ்கிடுவேன்னு தான் நினைச்சேன். ஆமா, நான் கூட நம்ம வெளியில வரமாட்டோமோன்னு நினைச்சேன். இறுதியா நம்ம வந்துட்டோம். நாம உள்ள இருக்கும் போது மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம உள்ள இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா குகையில எல்லா சுவர்லயும் தண்ணி கசிஞ்சது. சரி, நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கலாம். நமக்கு அதிக நேரம் இல்ல. நம்ம உடனே ஒரு ஷெல்டர் அமைச்சாகணும். இந்த இடத்துல ஒரு ஷெல்டர் அமைக்கிறதுக்கான இடத்த தேடுறது ரொம்ப கஷ்டம். இங்க நிறைய மரங்கள் இருக்கு, ஆனா எல்லாம் அழுகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்க உறுதியா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த நிலப்பரப்புல ஷெல்டருக்கான இடத்த கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சீக்கிரமே இங்க இருட்ட போகுது. நாங்க இப்படியே நடந்துட்டு இருக்க முடியாது. பாரு, இங்க எல்லா விதமான கல்லுங்களும் இருக்கு. இது ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறியா? ஒன்று நாம இங்கேருந்து நீளமான கொம்புகளை எடுத்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பேஸ் அமைக்கலாம். இல்லைனா 2 பிட்ச் ஃபோக்ஸை வச்சு தட்டையான கல்லை பயன்படுத்திக்கலாம். அதில் இலையை ஏதாவது பரப்பிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் 2 குச்சிகளை வச்சு ஒரு கூரை வேணா கட்டிக்கலாம். அது மூலமாக மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் அப்படி போயிடும். ஓ, நீயும் உன்னோட கற்பனை வீடுகளும். ஹே, இங்க பாரு. அந்த கிளையில இருக்கிற பெரிய இலைகள் தெரியுதா? அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த இடத்துல ஒரு பேஸ் அமைச்சிடலாம். இது கொஞ்சம் உறுதியா இருக்கு. இது நம்ம குளிர்ல இருந்தும் ஈரமான தரையில இருந்தும் நம்மள பாதுகாக்கும். அடர்த்தியான ஒரு படுக்கையை மட்டும் உருவாக்கிட்டா போதும். அப்புறம் இறுதியா இந்த இடத்துல ஒரு கூரை அமைச்சுக்கலாம். பிராக்டிக்கலா இங்க ஏற்கனவே ஒண்ணு இருக்கு. அது மூலமா நமக்கு ஒரு தளமும் இருக்கும், கூரையும் இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. பாரு டேனியல், இந்த அமைப்பை உருவாக்குற பொறுப்பை வேணா நீ எடுத்துக்கலாம். நான் உனக்கு உதவி பண்றேன். கூடவே உணவு ஏதாவது கிடைக்குதான் தேடுறேன். அந்த கத்தி என்கிட்ட கொடு. டேனியல், இப்ப என்ன கிரேசியான ஐடியாவை யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றேன். இந்த கத்தியில இருக்கிற ரப்பரை பயன்படுத்தி ஒரு உண்டிகோலை உருவாக்கலாம். ரப்பரை இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சமா இடம் விட்டுக்கணும். இது சரியா இருக்கும். சர்வைவல்னு வரும்போது உண்டிகோல் பேசிக்கான விஷயமா இருந்தாலும் அது பிரயோஜனமான ஆயுதம். அதை பண்ண கத்தியில ரப்பர் கிரிப் இருந்துச்சு. ஓ, இங்க பாரு. இப்போ ஒரு நல்ல கல்லு மட்டும் தான் தேவை. அத நான் இதுல வைக்க போறேன். அப்புறம் குறி வைக்கணும். அத குறி வச்சு லோட் பண்ணி அப்புறம் பேங், டின்னர் ரெடி ஆயிடும். பாரு, நீ கத்தியை வச்சுக்கோ, நான் உண்டிகோலை எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி இடத்துல வழக்கமா நிறைய மிருகங்கள் இருக்கும். சின்னதுதான், ஏன்னா நான் இங்க ஏற்கனவே நிறைய காலியான பொந்துகளை பார்த்தேன். இது வரைக்கும் எனக்கு எந்த அதிர்ஷ்டமும் கை கொடுக்கல, எதுவும் கிடைக்கல. இந்த கத்தி ரொம்ப கூர்மையா இல்ல, அதனால நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கொம்புல கூர்மையான முனை இல்லைன்னா பாறைகள் இருக்கிற இந்த மண்ணில் இதை நடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஷெல்டருங்கிறது நம்மள 3 விஷயத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான். 1, கூரை நம்மள மழையில இருந்து பாதுகாக்கணும். 2வது காத்து, அது இங்க பிரச்சனையா இருக்கக்கூடாது. 3வது தரை தான்.
எங்களோட உடல்களால தேவையான வளங்கள் இல்லாம 72 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும்ன்றத மறந்துடல. ஆனா இந்த மாதிரி ஒரு கடுமையான பகுதியில அந்த நேரம் குறைஞ்சிடும். சரி, இது ஒரு நல்ல கல். இத வச்சு பொறி விலங்குகளை எதையாவது வேட்டையாடலாம். சின்ன மிருகங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன கல்லு கிடைச்சிருக்கு. கூரையோட அமைப்பு மட்டும் தயாராகிடுச்சுன்னா அப்புறம் இலைகளை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். பெரிய இலைகளை வச்சு இதை மூடிட்டோம்னா ஒருவேளை ராத்திரி மழை பெஞ்சாலும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். இதெல்லாம் நல்ல இலைங்க, ஏன்னா இதில் பெரிய பரப்பளவு இருக்கு. 2 பேருக்கு தேவையான ஒரு கூரையை மூட இந்த மாதிரி சில இலைகள் இருந்தாலே போதும். அங்க ஒரு அணில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அணில் தான். மூணாவது முறையை நான் மிஸ் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷன்ல உணவை கண்டுபிடிக்கிறது சர்வைவ் பண்றதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். அவ்வளவுதான், அதை அடிச்சிட்டேன். எஸ், இறுதியா நான் டார்கெட் அடிச்சு எங்களுக்கு உணவை உறுதிப்படுத்திட்டேன். ஒரு சர்வைவர்ன்றவங்க அவங்க பாதைகள்ல வர தடங்களை எல்லாத்தையும் எதிர்கொள்ள கத்துக்கணும். இப்ப என்கிட்ட கத்தி இல்லை, ஏன்னா டேனியல் ஷெல்டர் அமைக்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த அணிலோட தோலை உரிக்க என்னோட பல்ல நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எப்படி போச்சு? இங்க என்ன இருக்குன்னு பாரு. அது எலியா? ஏன் நாம இதை மர்மமாவே வச்சுக்க கூடாது? இல்லனா நீ என்னன்னு இதை கெஸ் பண்ணலாம். அப்போ இது ஒரு அணிலா? இது அணில் தான். ஆமா, முதல் தடவையா சரியா கெஸ் பண்ணிட்டேன். யா, எனக்கு நல்லா தெரியும். சொல்ல போனா இதை சமைக்கவும் என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. குரான்டோங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கியா? முதல்ல தரையில ஒரு பள்ளத்தை தோண்டணும், அதுல நெருப்பு மூட்டி அதுல கல்ல போடணும், அப்புறம் கொஞ்சம் இலைகளை எடுத்து இந்த அணில அதுல ராப் பண்ணி. அந்த எல்லா கஷ்டமும் வெறும் ஒரு அணிலுக்காகவா? பாரு, நம்ம வெறும் ஒரு நெருப்பை மூட்டலாம், அதுக்கு மேல ஒரு குச்சை வைக்கலாம், ரோஸ்ட் பண்ணலாம், சாப்பிடலாம். ஆனா இதுல இருக்கிற சாரெல்லாம் வீணாயிடுமே. பாரு டேனியல், இது ஒரு சாதாரண பார்பிக்யூ. ஆனா நீ அப்படி பண்ண விரும்புறனா பண்ணிக்கோ. இந்த டெக்னிக்ல சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறது உண்மைதான். ஆனா இது கண்டிப்பா ஒர்த்தானதா இருக்கும். ஏந்தாங்க மிஸ்டர் கோர்மே ஷெஃப், நீங்க ஆசைப்பட்ட உணவை சமைக்க உங்களுக்கான பல்லம் இங்க தயாராயிடுச்சு. நான் ரெடி. இன்னும் சில மணி நேரத்துக்கு தான் வெளிச்சம் இருக்கும். போதும் டேனியல், இதோட வாசனை நல்லா இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் டைம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் உனக்கு வேணும்? நான் உனக்கு 5 செகண்ட் தரேன். நான் சொன்ன மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. ஆல்பர்டோ, 3, 2. வாவ், இதை பார்க்க நல்லா இருக்கு. உடனே வித்தியாசத்தை சொல்லிட முடியாது. ஆனா கவனமா பாரு, இதுல ஈரப்பதம் இன்னும் அப்படியே டேஸ்ட் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஈரப்பதம் போகல, அதுதான் வித்தியாசம். ஒரு சுவையான உணவு நம்ம பசிய போக்குறது மட்டும் இல்லாம நம்மள உற்சாகமா வச்சிருக்கணும். இது ரொம்ப சுவையா இருக்கு. புரோட்டீனே இல்லாம இருக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் எவ்வளவு மேலு. குறைஞ்சபட்சம் நம்ம இழந்த எனர்ஜியாவது நமக்கு கிடைச்சிரும். சரி வா, இப்ப ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரம். நாளைக்கு நம்ம திரும்ப தொடரணும். சரி டேனியல், வா கிளம்பலாம். ஒரு நிமிஷம் இரு. ஒரு சர்வைவல் சூழ்நிலையில நம்ம எழுந்த உடனே நம்ம திசையை திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். என்னால சூரியனை பார்க்க முடியுது அப்படின்னா அதுதான் கிழக்கு. சரி, அதை நோக்கி தான் நாம போகணும். இன்னைக்கு சூரியன் வெளியில வந்தது எங்க அதிர்ஷ்டம். திசைகளை சுலபமா கண்டுபிடிக்க இது எங்களுக்கு உதவியா இருக்கும்.
இங்க மரம் செடிகள்லாம் அடர்த்தி ஆகிட்டே போகுது. ஏதாவது தெரியற வரைக்கும் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நாங்க மட்டும் இங்க இருந்து மேல போயிட்டோம்னா இங்க இருந்து நல்ல திறந்த வெளி கிடைக்கும். அங்க இருந்து எங்களால நல்லா பார்க்க முடியும். இதுக்கா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தோம். இந்த பாறை ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இதுல ஏறுறதுக்கு கிரிப்பே இல்ல. என்னால மேல போக முடியும்னு நினைக்கிறேன். யா, போய் பாரு. சரி, நான் முதல்ல ட்ரை பண்றேன். பாறை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அது ஏறுறது கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது விஷயம் இல்ல. எந்த ஒரு பாறையிலையும் கிரிப் இல்லைன்னா அதுல ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிட்டத்தட்ட ஏறிட்டேன். பிரமாதம் டேனியல். இப்ப இந்த கொடியை பிடி. பிடிச்சிட்டேன். இந்த உண்டியலையும் கத்தியையும் பையில போட்டு மேல கொடுக்கறேன். நான் இதை தூக்கி போடுறேன். இல்ல தள்ளிப்போ, கத்தியை போடுறேன். சரி, இப்போ எனக்கு மேல ஏற உதவ அந்த பையோ இல்ல கொடியை கீழே போடு. இந்த கொடி மேல பைய அப்படியே வச்சு நான் உனக்கு கொடுக்கறேன். பையோட முனைய நீ பிடிச்சுக்கோ, ஏன்னா அது நீளமா இருக்கு. உறுதியாவும் இருக்கும். 1 2 இரு. ஓகே, 1 2 3. 1 2 3. என் கையப்பொடி. ஓகே. 1 2 3. குட் ஒர்க். இந்த இடம் நல்ல திறந்த வெளியா இருக்கு. அங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. நீ சொல்றது சரிதான் டேனியல். இங்க இருந்து நமக்கு தெளிவான ஒரு பேனரோமிக் வியூ இருக்கு. ஆல்பர்ட்டோ, உனக்கு அந்த புகை தெரியுதா? இந்த மாதிரி ஒரு ஈரப்பதமான இடத்துல புகை இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், மனிதர்களோட இருப்பு. அங்க மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, ஒரு மாடு இருக்கு.